அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேட்டில் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். எதுக்கு மேட்டில் பண்ணுறோம், மண்ணில் எதுக்கு பண்ணுறோம்னா பார்த்தீங்கன்னா, மண்ணில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உன்னோட ஸ்பீடு கொஞ்சம் இதாகும், ஈஸியாக பண்ணலாம். மேட்டில் பண்ணும்போது உனக்கு டயர்டு அதிகமாகும். ஒரு 10 நிமிஷம் மண்ணில் ஒரு 20 நிமிஷம் பண்ணுறது மேட்டில் ஒரு 10 நிமிஷம் பண்ணால் உன்னால் பண்ண முடியாது. இதே இப்போ மேட்டில் அப்படியே 20 நிமிஷம் பண்ண ஆரம்பித்து செட் ஆகி போச்சுன்னா உனக்கு கேம் நல்லா ஈஸியாக டெவலப் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மேட் ஷூ போட்டு பண்ணுறதுனால உனக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக பண்ணும்போது உனக்கு மேட் ஷூ போட்டிருக்கதே தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், மண்ணில் வேறு ஷூ போட்டு ஜாக்கெட் ஷூ பண்ணிவிட்டு டக்குன்னு மேட்டில் ஷூ பண்ணிட்டு போட்டு ஆடும்போது உனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இதே மேட் ஷூ போட்டுட்டு நீ ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு மேட் ஷூ இருக்கிறதே தெரியாது. உனக்கு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக எப்படி எந்த மூமெண்ட் வேணாலும் ஈஸியாக வரும். அதே மாதிரி உனக்கு நல்ல எண்டூரன்ஸ் செட் ஆகும் மேட்டில் பண்ணும்போது. அது ரெகுலராக வாரத்தில் 2 நாள் பண்ணோம்னா அப்படியே நமக்கு நல்லா செட் ஆகிடும். ஈஸியாக கேம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா பாடியை டைட் பண்ணு, டைட் பண்ணாத ஸ்ட்ரைட் பண்ணு. பாடி நேரா இருக்கணும், டைட் ஆகக்கூடாது, மசில்ஸ் டைட் ஆகக்கூடாது, பெண்ட் ஆகணும். ஸ்ட்ரைட்டா இருக்கணும், லெக் ஸ்ட்ரைட்டா போகணும். நல்லா ஆப்போசிட், நல்லா ஸ்ட்ரைட்டா, நல்லா ஸ்ட்ரைட்டா, நல்லா மேல கொண்டு போ. நல்லா ஹைட்டு கொண்டு போ, ஷோல்டருக்கு மேல போடு, ஷோல்டருக்கு மேல போடி, ஷோல்டருக்கு மேல கை இருக்கணும். சரி, நல்லா நீ பெண்ட் பண்ணக்கூடாது, டோல தான் பிரஸ் பண்ணணும். ஹீல் தரையில பண்ணலாம், ஹீல் தரையில பண்ணலாம், ஃபோர்ஸ் டோல தான் இருக்கணும், நீ பெண்ட் ஆகக்கூடாது. சேம்